Friends, நம்ம இன்னைக்கு எக்ஸாம்பிள் 1.5 பார்க்கலாம். இங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, find the rank of the matrix அப்படின்னு क्वेश्चन கொடுத்திருக்காங்க. இத மாதிரி find the rank of the matrix அப்படின்னு எந்த கேள்வி கேட்டாலும் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், கொடுத்திருக்க क्वेश्चन let a is equal to எடுத்து எழுதணும். So 1 2 minus 1 3 2 4 1 minus 2 3 6 3 minus 7 கொடுத்த क्वेश्चனை எழுதிட்டேன். அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், how many rows and columns இருக்குன்றத பார்க்கணும். ஏன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க்குக்கு என்ன rows and columns பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்றத பார்க்கணும். அப்ப எத்தனை rows இருக்கு, 1 2 3, columnsனா column, அப்ப 3 cross 4 rows into columns எழுதுவோம். அப்போ உங்களுக்கு பாசிபிள் ஆஃப் ரேங்க் ஃபார்முலா என்ன நம்ம படிச்சிருக்கோம், ரேங்க் ஆஃப் ஏ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் திஸ் ரோஸ் அண்ட் காலம்ஸ். அப்போ மினிமம் ஆஃப் 3,4 போது நமக்கு என்ன இருக்கு, மினிமம் போது கம்மியான நம்பர் இல்லையா. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன ஆன்சர் வர்றதுக்கு பாசிபிள், ரேங்க் ஆஃப் ஏ வந்து 3, அது இல்லைன்னா அதை விட கீழே இருக்குதா அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்யூஷனை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது இது 3 cross 4 இருக்கு இல்லைங்களா, நான் இப்போ வந்து உங்களுக்கு டிட்டர்மினன்ட் 3 வரைக்கும் ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ 3 cross 4க்கு நம்ம எப்படி டிட்டர்மினன்ட் போடணும் அப்படின்னு தெரியணும் இல்லையா. அதனால நான் இது 3 cross 4க்கு எப்படி டிட்டர்மினன்ட் மெத்தட் போடணும் அப்படின்றத நான் இந்த மெத்தடை உங்களுக்கு சொல்லித்தரேன். பட் ஆனா உங்களுக்கு அந்த எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். இல்லைன்னா இது நம்ம 4 டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி உங்களுக்கு லென்த்தியா இருக்கும், கொஞ்சம் எக்ஸ்பாண்டடா சம்ஸ் வரும். அதுனா உங்களுக்கு எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்ப நீங்க ரொம்ப ட்ரெயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது ரொம்ப ஈஸியா வந்துடும். இப்ப நான் என்ன பண்ண போறேன், டிட்டர்மினன்ட். அப்ப டிட்டர்மினன்ட் நம்ம என்ன சொல்லுவோம், 3 rows with 3 columns தான் எடுக்க முடியும். அப்ப என்ன பாசிபிலிட்டி, அப்ப ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுக்கணும், 3 cross 3 தான் எடுக்க முடியும் இல்லையா. கன்சிடர், அப்ப என்ன எடுக்கணும், தேர்ட் ஆர்டர் மைனர். அப்ப இந்த தேர்ட் ஆர்டர் மைனருக்கு எத்தனை பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்றத நம்ம பாக்குறோம். அப்ப ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், இந்த ஃபர்ஸ்ட் ஒன்ன டெலீட் பண்ணிட்டு 1 2 3 rows 3 columns எடுத்துப்பேன். அப்ப இது ஒரு டிட்டர்மினன்ட் ஆயிரும். அடுத்தது இதை எடுத்துப்பேன். அப்ப 1 2 3 rows with 3 columns எடுத்துப்பேன். அதே மாதிரி அடுத்தது 3 cross 3, அதே மாதிரி அடுத்தது 3 cross 3. அப்ப நமக்கு எத்தனை டிட்டர்மினன்ட்ஸ் நம்ம கண்டுபிடிப்போம், 4 டிட்டர்மினன்ட்ஸ் கண்டுபிடிச்சு அதுக்கு எல்லாத்துக்கும் வரணும். அட்லீஸ்ட் இஃப் இட் இஸ் 1 determinant is not equal to 0, இதுல நான் ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் எடுக்கும் போதே இது not equal to 0னா நான் ரேங்க் 3ன்னு சொல்லிடுவேன். அதே இது வந்து 0 ஃபர்ஸ்ட்ல எனக்கு வந்துருச்சு அப்படின்னா ஐ ஹாவ் டு செக் ஆல் த டிட்டர்மினன்ட்ஸ். இப்ப நான் 4 விதமா டிட்டர்மினன்ட் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி 4 டிட்டர்மினன்ட்டும் எனக்கு 0 வந்ததுன்னா எனக்கு ரேங்க் 3 கிடையாது. அடுத்தது நான் 2 செக் பண்ணுவேனா, புரிஞ்சுக்கிட்டீங்களா. இப்ப லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 அப்படின்ற பாசிபிலிட்டி வந்துருச்சு. அப்ப நான் 3 cross 3 டிட்டர்மினன்ட்ஸ் தான் செக் பண்ண போறேன். அப்படிதான் நம்ம போட முடியும். அப்ப நான் 3 rows and 3 columns தான் எடுக்க முடியும். ஆனா என்கிட்ட இருக்கிறது என்ன, 3 rows with 4 columns இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணணும், நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் இதை டெலீட் பண்ணிட்டு இந்த 3, அப்ப 3 rows with 3 columns எடுத்துப்பேன். சிமிலர்லி ரெண்டாவது டெலீட் பண்ணுவேன், அதே மாதிரி மூணாவது டெலீட் பண்ணுவேன், அதே மாதிரி நாலாவது டெலீட் பண்ணுவேன். இதுக்கு என்ன வேல்யூஸ் வருது அப்படின்றத இவாலுவேட் பண்ணுவேன். ஓகேங்களா. ஸோ கன்சிடர் தேர்ட் ஆர்டர் மைனர். அப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுக்க போறேன், ஃபர்ஸ்ட் இதை டெலீட் பண்றேன்னு சொன்னேன் இல்லையா, அப்போ இதுதான் வரும். அப்போ கன்சிடர் 2 4 6 minus 1 1 3 3 minus 2 minus 7. இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கும் போது நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், பிளஸ் மைனஸ் பிளஸ் ஆல்டர்னேட்டிவ் சைன், மறந்துடக்கூடாது. அதே மாதிரி எழுதும் போதும் நம்ம கேர்ஃபுல்லா போடணும். இது பிளஸ் 2, அப்ப 2 into அதோடைய கரஸ்பாண்டிங் ரோஸ் அண்ட் காலம்ஸ் டெலீட் பண்ணிடுவோம். அதுக்கு இருக்கிற ரோஸையும் காலம்ஸையும் டெலீட் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிறத எடுத்துக்கோ. அப்ப இதோடைய வேல்யூ என்ன இருக்கும், 1 minus 2 3 minus 7. அதே மாதிரி இங்க என்ன இருக்கு, இங்க மைனஸ். நான் எப்பவுமே என்ன சொன்னேன், இந்த சைனை சேர்த்து எழுதணும்னு சொன்னா, அப்ப மைனஸும் மைனஸும் பிளஸ். அப்ப இது பிளஸ் 1 into திரும்ப இதுல இருக்கிற ரோஸையும், அப்ப என்ன இருக்கும், இந்த -1க்கு இருக்கிற கரஸ்பாண்டிங் காலம்ஸும் அதுக்கு கரஸ்பாண்டிங் இருக்கிற ரோஸையும் டெலீட் பண்ணிடும். அப்ப மிச்சம் இருக்கிற எனக்கு இந்த பார்ட் வரும் இல்லையா.
அப்போ 4 minus 2 6 minus 7 plus அதே மாதிரி இந்த பிளேஸ்ல இருக்கிற 3 corresponding 3ல இருக்கிற rows and columns delete பண்ணிட்டா என்ன வந்துரும் 4 1 6 3 so 4 1 6 3 இதோட values இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறோம் that is equal to 2 into எப்பவுமே நம்ம determinant 2 cross 2 கண்டுபிடிக்கும் போது எப்பவுமே main diagonals நம்மளுடைய right hand side அப்ப உங்களுடைய values என்ன இருக்கும் 1 into minus 7 so minus 7 அடுத்தது நீங்க கண்டிப்பா அடுத்து உங்க மைண்ட்ல மைனஸ் இங்க போட்டுறணும் அதுக்கு பிறகு இந்த பக்கம் நீ மல்டிப்ளை பண்ணணும் whether you got a minus sign or plus sign நீ மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் வருதா பிளஸ் வருதா ஃபர்ஸ்ட் நீ செக் பண்ணிக்கோ சோ இங்க ஒரு பிளஸ் இங்க ஒரு மைனஸ் சோ minus 6 அப்ப அந்த minus 6 இங்க வரும்போது மைனஸும் பிளஸ் 6 கேர்ஃபுல்லா போடணும் அதே மாதிரி இங்க as it is plus 1 into திரும்ப 7 4s are 28 இங்க ஒரு பிளஸ் மைனஸ் so minus 28 அதே மாதிரி இங்க என்ன இருக்கணும் 6 2s are 12 நான் ஃபார்முலால வர மைனஸ் போட்டுட்டேன் இங்க ஒரு minus 12 so மைனஸும் plus 12 plus 3 into again main diagonals 4 3s are 12 ஃபார்முலால வர minus 6 1s are 6 இப்போ simplify பண்ணிடுங்க 2 into இந்த பிளேஸ்ல என்ன இருக்கும் minus 1 plus 1 into 28 minus 28 plus 12 so 6 carry on 1 so minus 16 plus 3 into 12 ல 6 போயிடுச்சுனா உங்களுக்கு 6 that is equal to 2 into minus 1 so minus 2 1 into minus 16 so minus 16 6 3s are 18 so இது ஒரு minus 2 minus 16 minus 18 இங்க 6 3s are plus 18 minus 18 plus 18 எவ்வளவு 0 இப்போ எனக்கு 3 cross 3 0 வந்துருச்சு நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த மெத்தடை எனக்கு 3 cross 3 எனக்கு 0 வந்துருச்சு அப்ப நான் எனக்கு என்ன ஆயிடுச்சு 3 cross 3 0 வந்துச்சுன்னா rank 3 availability இல்ல அப்ப நான் எல்லா 3 cross 3 மைனரும் எனக்கு 0 வருதான்னு நான் செக் பண்ணணும் அப்பதான் இது எல்லாமே 0 வந்ததுன்னா நான் rank 2க்கு போயிடுவேன் அதே சப்போஸ் எனக்கு இங்க ஒரு ஆன்சர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எனி நம்பர் இஃப் யூ கெட் அப்பனா நம்ம ரேங்க் வந்து எனக்கு 3 தான் அப்படி நீங்க சொல்யூஷனை இங்கே கன்க்ளூட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதே எனக்கு 0 வந்துருச்சு திரும்ப நான் அடுத்த மைனர் எடுக்கணும் திரும்ப கன்சிடர் அடுத்த மைனர் என்ன எடுக்க சொன்னேன் நான் உங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்தேன் ஃபர்ஸ்ட் 1 டெலீட் பண்ணிட்டேன் இப்போ நான் ரெண்டாவது டெலீட் பண்ணுவேன் அப்போ 1 2 3 இப்போ ரெண்டாவது டெலீட் பண்ணிட்டேன் மிச்சம் இருக்கிறத எழுதுறேன் மூணாவது காலம் நாலாவது காலம் -2 -7 திரும்ப இதுல இருந்து நம்ம எடுத்துக்கலாம் that is equal to 1 into திரும்ப இதோட ரோஸ் காலம்ஸ் டெலீட் பண்ணிடுங்க 1 இருக்கிற ரோஸ் காலம்ஸ் டெலீட் பண்ணிட்டா மிச்சம் இருக்கிறது கேர்ஃபுல்லா போடணும் அப்பதான் உங்களுக்கு தப்பு இல்லாம வரும் 3 -7 எப்பவுமே பிளஸ் போட்டுட்டோம் அடுத்தது என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் மைனஸ் ஆனா இங்க இருக்கிறது என்னது -1 அப்ப மைனஸும் பிளஸ் திரும்ப 2 -2 3 -7 நெக்ஸ்ட் என்ன இருக்கு +3 அப்படியே +3 போட்டுருங்க இன்டு இதுடைய காலம் ரோஸ் டெலீட் பண்ணிட்டோம்னா 2 1 3 3 இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க that is equal to 1 into 7 into 1 minus 7 into 1 so -7 மைனஸ் போட்டுட்டேன் இங்க திரும்ப மைனஸ் இருக்கனால -6 ஆயிடுச்சு so it becomes +6 plus 1 into 7 2s are 14 என்ன 14 -14 ஃபார்முலால வர மைனஸ் அதே மாதிரி 3 2s are 6 so 3 into -2 உங்களுக்கு என்ன வருது மைனஸ் இங்க ஒரு மைனஸ் so +6 plus 3 into 3 2s are 6 minus 3 that is equal to 1 into இந்த ஆன்சர் என்ன இருக்கும் -1 plus 1 into -12 plus 6 -14 plus 6 so -8 plus 3 into 6 minus 3 3 that is equal to -1 1 into -8 so -8 3 3s are 9
அப்போ -1 -8 -9 plus 9, so you will get it as 0. இப்போ நான் இப்போ என்ன பண்ணேன், செகண்ட் காலமை delete பண்ணேன். இப்போ நான் தேர்ட் காலமை delete பண்ண போறேன். ஸோ again consider தேர்ட் காலமை delete பண்ணிட்டு உங்களுக்கு என்ன இருக்கும், 1 2 3 தேர்டை delete பண்ணிட்டோம் இல்லைங்களா. ஸோ 2 4 6 3 2 -3 -2 -7, that is equal to, again you start doing 1 into திரும்பவும் அதில் இருக்க rows columns delete பண்ணிடுறோம். அப்போ equal to 4 -2 6 -7. அதே மாதிரி என்ன சொல்லியிருக்கேன், இதை மறந்துடவே கூடாது, பிளஸ் மைனஸ் பிளஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ், இதை கேர்ஃபுல்லாக போடணும். அப்போ பிளஸ் 2 இருக்கு, ஆனால் எனக்கு ஃபார்முலாவில் என்ன வரணும், மைனஸ் வரணும் இல்லைங்களா. ஸோ -2 இன்டூ திரும்ப போடுங்க, அதில் இருக்க காலம் ரோ டெலீட் பண்ணிட்டோம்னா 2 -2 3 -7 பிளஸ் 3 இன்டூ திரும்ப என்ன பண்ணுவோம், இதில் இருக்கிற காலமும் இதில் இருக்கிற ரோவும் டெலீட் பண்ணிட்டோம். ஸோ 2 4 3 6, இதில் இருக்கிறத திரும்ப சிம்பிளிஃபை பண்ணலாம். தட் இஸ் ஈக்குவல் டு 1 இன்டூ 7 4s are 28, ஸோ -28. மிச்சம் மைனஸ் ஃபார்முலாவில் எப்போவுமே என்ன சொன்ன, மறக்கவே கூடாது இந்த ஸ்டெப்ஸை ஒண்டே. இந்த இது என்ன இருக்கும், மைனஸும் மைனஸும் பிளஸ். ஸோ 6 2s are 12, -2 இன்டூ 7 2s are 14, ஸோ -14 ஃபார்முலாவில் வர்ற மைனஸ். பட் இங்கேயும் 3 இன்டூ -2 -6, ஸோ இந்த இடத்துல +6 ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்த +3 இன்டூ 6 2s are 12, ஃபார்முலாவில் வர்ற மைனஸ் 4 3s are 12. இப்போ again simplification, that is equal to 1 into 28 -28 plus 12, so -16 -2 into 14 -14 plus 6, so 4 -8 plus 3 into, here it is 0, so 0 into anything you will get 0. So -16, இது மைனஸும் மைனஸும், so plus 8 2s are 16, that is equal to, again I got a 0. இப்போ நான் என்ன பண்ணேன், தேர்ட் ரோவை டெலீட் பண்ணேன். இப்போ நான் என்ன பண்ணணும், ஃபோர்த்தை டெலீட் பண்ணி கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா. ஸோ again consider நான் ஃபோர்த்தை டெலீட் பண்ணிக்கணும், கரெக்டுங்களா. இப்போ அடுத்தது, ஸோ என்கிட்ட இருக்கிற டிட்டர்மினன்ட் என்ன வரும், 1 2 -1 2 4 1 3 6 3. திரும்ப பிளஸ் மைனஸ் போடுங்க, 1 இன்டூ டிட்டர்மினன்ட் போட்டுக்கலாமா, டிட்டர்மினன்ட் இன்டூ, ஸோ 4 1 6 3. பிளஸுக்கு அடுத்தது என்ன ஃபாலோ ஆகணும், மைனஸ், ஸோ -2 இன்டூ கரஸ்பாண்டிங் ரோஸ் காலம்ஸ் டெலீட்டட், ஸோ 2 1 3 3 -1 இன்டூ இதுடையது, ஸோ 2 4 3 6 equal to 1 into, so 4 3s are 12 minus main diagonal minus plus 6 நால அப்படியே போட்டுட்டேன், -2 into 3 2s are 6, ஃபார்முலால வர மைனஸ் இங்க +3 நால அதை அப்படியே எழுதிட்டேன். -1 into 6 2s are 12 minus 6 2s are +12, plus ஆக்கிடவா, +12 minus 4 3s are 12 equal to 12ல 6 போயிடுச்சுன்னா நமக்கு என்ன இருக்கும், 6 -2 into இங்க நம்முடைய வேல்யூ என்ன இருக்கும், 6 3 -1 into any number into 0 0, so 6 minus 6 you will get 0. இப்போ எனக்கு 3 cross 3ல எல்லா டிட்டர்மினன்ட்ஸும் 0. அப்ப நம்ம என்ன எழுதுவோம், all the third order minor are 0. அப்ப all the third order minor or 0. இப்ப third order minor எல்லாமே எனக்கு 0 ஆனதுனால எல்லாமே vanishes. அப்ப என்னுடைய rank எவ்வளவா இருக்கு, 3 கிடையாது.
இப்போ நான் என்ன பண்ணுவேன், கன்சிடர், அப்போ அடுத்த பாசிபிள் என்ன இருக்கும், 2x2 மேட்ரிக்ஸ். அப்போ கன்சிடர் 2x2 மேட்ரிக்ஸ் ஆர் என்ன சொல்ல போறோம், செகண்ட் ஆர்டர் மைனர். ரெண்டுமே ஒண்ணுதான். கன்சிடர் த செகண்ட் ஆர்டர் மைனர். நீங்க இப்படிதான் வேர்ட்ஸ்ல தான் எழுதணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. கன்சிடர் 2x2 மேட்ரிக்ஸ். இந்த 2x2 மேட்ரிக்ஸ் எடுக்கும் போதும் நம்ம கேர்ஃபுல்லா செக் பண்ணணும். இப்ப நான் என்ன சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு, இதுல எந்த 3 rows with 3 columns எடுத்தாலும் எனக்கு 0வா இருந்தாதான் நான் ரேங்க் 3 கிடையாதுன்றதை நான் ப்ரூவ் பண்ணேன். அதே மாதிரி நான் இப்ப ஃபர்ஸ்ட் உங்களுக்கு புரியறதுக்கு நான் இதை எடுக்கிறேன். ஏதாவது 2 rows 2 columns இல்லையா, நான் ஃபர்ஸ்ட் இதை எடுத்து உங்களுக்கு செக் பண்றேன். அப்ப செகண்ட் ஆர்டர் மைனர் என்ன எடுக்கிறேன், 1 2 2 4 இல்லைங்களா. இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 4 1s are 4 minus 2 2s are 4. அப்ப இந்த பாட்டு எனக்கு 0 வந்துருச்சு. அப்ப நான் அடுத்தது நான் என்ன செக் பண்ணணும், எல்லா 2x2லயும் உங்களுக்கு செக் பண்ணணும். அப்ப क्वेश्चनல இருக்கிற எல்லா 2x2லயும் செக் பண்ணி அது ஈக்குவல் டு 0 வந்தாதான் அடுத்தது 1x1க்கு போவேன். அப்ப நான் ஃபர்ஸ்ட் இதை எடுத்து நான் நெக்ஸ்ட் இருக்கிற 2x2 எல்லாம் செக் பண்ணும்போது இப்போ நான் அடுத்தது நான் இந்த 2x2 செக் பண்ணலாம், இந்த 2x2 செக் பண்ணலாம், எந்த 2x வேணுமோ உங்களுக்கு செக் பண்ணிக்கலாம். ஆனா ஏதாவது ஒன்னு நாட் ஈக்குவல் டு 0 இருந்தாலும் நான் ரேங்க் 2ன்றதை கன்க்ளூட் பண்ணலாம். இப்போ நான் அடுத்தது இந்த வேல்யூஸ் எடுத்துக்கிறேன். again consider another. I have to check whether all satisfies இல்லைங்களா. so 2 minus 1 4 1 equal to, இதை மல்டிப்ளை பண்ணா 2 1s are 2 மைனஸ், இந்த மைனஸ் இங்க ஒரு -4. ஸோ மைனஸும் மைனஸும் என்ன ஆயிடும், எனக்கு +4 ஆயிடுச்சு. அப்ப ஈக்குவல் டு 6 which is not equal to 0. அப்போ உங்களுக்கு இந்த 2x2ல எனக்கு இந்த வேல்யூ 0 வரல, ஆனா இது 0 வந்துருச்சு. அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் 2x2 இஸ் நாட் அ வேனிஷ் ஒன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், ரேங்க் 2ன்றதை நம்ம கன்க்ளூட் பண்ணுவோம். அப்ப என்ன சொல்லிடுவோம், ரேங்க் ஆஃப் A is equal to 2. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.